ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்த சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதையும் தானே பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இனி நம்ம ஷோவில் நிறைய சினிமா நியூஸ் இருக்குது. வாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் என்னென்ன படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதாவது வர வெள்ளிக்கிழமை 20ஆம் தேதி 3 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பேன் இண்டியா திரைப்படம். குபேரா தனுஷ் நடிச்சிருக்காரு. சேகர் கமுலா அப்படிங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காரு. ராஷ்மிகா மந்தனா இவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர். நாகார்ஜுனா ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு 3 hours ரன் டைம் கொண்ட ஒரு திரைப்படம்ங்க. இந்த படம் புக்கிங்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவு டீசெண்டாக புக்கிங் போயிட்டுருக்கு. ஒரு சூப்பர் எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட திரைப்படம்னு சொல்ல முடியாது, அதுக்காக எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு டீசெண்டான புக்கிங்ஸ் இப்போது புக்கிங் ஆப்ஸ்லாம் இருக்குது. அதை நானும் பார்த்தேன். ஸோ படம் பார்த்துட்டு நம்மளும் ரிவ்யூ பண்ணலாம். இந்த படம் தனுஷ்க்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு எமோஷனல் ட்ராமாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதுக்கடுத்து அதர்வா நடித்துள்ள டிஎன்ஏ. இந்த படம் 2 hours 19 minutes ரன் டைம் கொண்ட ஒரு திரைப்படம்ங்க. இந்த படமும் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகுது, ஜூன் 20. அதர்வாக்கு இந்த படம் ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை மாதிரி தான் இந்த படம் இருக்கும். ஒரு எமோஷனல் த்ரில்லர் அப்படின்னு ஒரு ஜானரை கொண்ட திரைப்படம் தான் டிஎன்ஏ. இந்த படத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணலாம். அதுக்கடுத்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். ஸோ சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் ஃபன் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃபன்னி என்டர்டெய்னராக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரெய்லர் பார்த்தாலும் நம்மளுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் 3 படம் வருது. ஸோ தமிழ் சினிமா லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வாரம் ஒரு படம் இல்லை 2 படம், சிலப்போ 3 படமும் நல்லா போகலாம். பொறுத்து பார்ப்போம் எந்த படம் பெருசாக போகுதுன்னு நம்மளும் பார்த்துட்டு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணலாம். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய படங்கள் சொல்கிறத விட கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிமா 2 வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த 2 படத்தில் ஒரு படம் பெருசாக ஹிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 படமும் பெருசாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த படத்தோட டீசர்ஸ் அப்புறம் போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் ஃபீல் ஆகுது. மார்கன் விஜய் ஆண்டனி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவரோட சொந்தக்கார ஒருத்தரும் இந்த படத்தில் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படம் சினி பஃப்ல பெருசாக பேசப்படுற ஒரு திரைப்படம். இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு திரைப்படம் லவ் மேரேஜ். ஸோ விக்ரம் பிரபு அவர்களோட திரைப்படம். இந்த படத்தில் ஆல்ரெடி மிஸ்கின் பாடின பாடல் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த 2 படமும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். பர்சனலாக லவ் மேரேஜ் கண்டிப்பாக பெருசாக ஹிட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. பொறுத்து பார்ப்போம். அதை தாண்டி இந்த படத்தை லவ் மேரேஜ் அந்த படத்தோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள். யூடியூப்ல வந்துடும் நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு. அப்புறம் விஜய் ஆண்டனி நடித்துள்ள மார்கன் இந்த படத்துக்கு UBA சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது இந்த வாரம் அடுத்த வாரத்துக்கான படத்தோட டீட்டெயில்ஸு. அதுக்கடுத்து தலைவரோட கூலி இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்தோட ஓவர்சீஸ் யார் வாங்க போகிறா அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் போட்டி போயிட்டுருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் 70+ crores ஓவர்சீஸ் சேட்டலைட்ஸ் போயிருக்கு அப்படின்னு ஓவர்சீஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்த்துறாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி தியேட்டர்கள் ரிலீஸ் ஆக போது. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொண்ட ஒரு திரைப்படம் கூலி. லோகேஷ் கனகராஜ், தலைவர் இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால ஒரு வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து தளபதி அவர்களோட பிறந்தநாள். தளபதி விஜய் அவரோட பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி. ஸோ பிறந்தநாள் பெருசா இல்லை எதனாவது கிளிம்ஸ் மாதிரி எதனா வெட்டுறாங்களா, போஸ்ட் மாதிரி எதனா வெட்டுறாங்களா அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லலை. அதை பற்றின அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனலில் நான் வரும் நாட்களில் அப்டேட் பண்ணுறேன். Thanks for watching.